ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அது மூளையிலையும் ரெஜிஸ்டர் ஆகும், மனசுலையும் ரெஜிஸ்டர் ஆகுங்க. ஸோ ஒரு விஷயத்தை இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் மூளையில் அதை பதிய வைக்கிறதோட ஒரு பெரிய பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தோன்ற பள்ளமானது நீங்கள் ஒரு தடவையும் சொல்கிறப்போ இன்னும் அதிகமாக பெருசாகிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரும். அந்த மூளை அதிகமாக வேலை பார்த்து நீங்கள் எந்த காரியம் எடுத்து வச்சாலும் அதை நிறைவேறவே விடாது. அதுக்கு எதிர்த்தாப்புல இருந்தெல்லாம் எதிரி வர வேண்டாம், நம்ம ஒருத்தரே போகிறோம். அப்போது தேவையில்லாத எண்ணங்கள் ஏதாவது வருது, திரும்ப திரும்ப வருதுன்னா அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணி அதை தூக்கி எறியறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேப்பரில் என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதி, நெருப்பு வச்சு கொளுத்தி, பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு, அந்த வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ பண்ணி அந்த எண்ணங்கள் எல்லாம் குறைக்கணும். இல்லை ஓகே கேன்சல் மாதிரி நினச்சிக்கிட்டு அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியே தூக்கி விடணும். இல்லை நல்ல அஃபர்மேஷன்ஸ், நல்ல நல்வாக்கியங்கள் எல்லாத்தையும் அடிக்கடி சொல்லி 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 உன்னால் முடியலன்னா யாருனாலையும் முடியாதுன்னு கண்ணாடி பார்த்து அடிக்கடி பேசுங்க. பேசி உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நல்லா சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சந்தோஷமாக வச்சுக்கிறது உன்னால் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நன்றி சொல்லுங்கள். முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, செம்மையாக பண்ணுற அப்படின்னு மற்றவங்க சொல்ல வேண்டாம், உங்களை நீங்களே பார்த்து சொல்ல பழகுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு தாழ்வாக ஒரு உணர்ச்சி வருது, ஒரு எண்ணம் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, ஹைஃபையாக இருக்குது, நம்மளுக்கு இந்த லெவலில் இருந்தால் போகிறோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல, இது போகிறோம், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா, அது எல்லாத்தையும் தூக்கி எறியறதுக்காக இத்தனை விஷயங்களை ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களை நீங்கள் கீழே போக விடாமல் உங்களை காப்பாற்றி ஒரு இடத்துல நிலையில் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.